கோடை காலம் வந்தாச்சு, மதுரை திருவிழா கோலம் பூந்தாச்சுங்கிற மாதிரி, சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சு. ஹோம் மேக்கர்ஸ் ஃபுல்லாக என்கிட்ட நிறைய பேஷண்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் புதுசு புதுசாக ஜிம்மில் போய் சேர்றாங்க. எல்லாருமே வந்து ஒர்க்கிங் உமன் கிடையாது, ஹோம் மேக்கர்ஸ். எல்லோரும் ஒரு 30, 35 வயசுக்கு மேலே இருக்கவங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக குழந்தைய வளர்க்குறது, வீட்டை பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஷோல்டருக்கு மேலே ஆக்டிவிட்டியே பண்ணலை. இப்போ புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் ஸ்ட்ரென்த் ஆகணும். அப்போ என்னங்க பண்ணுறீங்க? ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் போகிறேன் சார். நீங்கள் 3 கிலோ டம்பிள் தூக்குறீங்களோ 5 கிலோ டம்பிள் தூக்குறீங்க, இந்த டசன்ட் மேட்டர். வாழ்க்கையில் நீங்கள் இந்த கையை தூக்குற வேலையே ஆக்டிவிட்டியே செய்யாமல் பல வருஷமாக முடங்கி கிடக்குறீங்க. திடீர்னு நீங்கள் ஒரு 3 கிலோ 5 கிலோ டம்பிளை தூக்கி 30 தடவை தூக்குனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும், வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பேஷண்ட்டெல்லாம் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரென்த்தாக தானே இருக்கீங்க. நீங்கள் ஏன் புதுசாக ஒன்று ட்ரெயின் பண்ணுறீங்க? நீங்கள் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. எடுத்தவுடனே மினி டம்பிள்ஸை தூக்கிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் 30 தடவை கையை தூக்குறப்போ கண்டிப்பாக வியர்ஸ் அண்ட் டியர்ஸ் ஏற்படும். லெஸ் வெயிட்டாக இருந்தாலும் சரி. வெறுங்கையை தூக்குனாலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் கை தூக்கி பண்ணுற ஆக்டிவிட்டியே பண்ணல. உங்கள் எல்லாரையும் நான் த்ரெட்டன் பண்ணலை, ஃப்ரைட்டன் பண்ணலை, அதாவது பயமுறுத்தலை. நீங்கள் போவேனா, ஜிம்முக்கு போவேனான்னு யாரையும் தடுக்கலை. புது புது வார்த்தைகள் பின்னாடி போகாதீங்க. நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங் தான். பிலீவ் யுவர் செல்ஃப். யுவர் ஷோல்டர் இஸ் கெட்டிங் ட்ராமடைஸ்ட், அது காயப்பட்டுருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் திரும்ப ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் போய் மாட்டிக்காதீங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணுற லெவலுக்கு மோசமான நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இது ஒரு பொது விழிப்புணர்ச்சி எடுத்துவாங்க. மைசெல் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக். ஆனால் இந்த மாதிரி ஷோல்டர் பெயின் வந்துருச்சு, ஆரம்பத்தில் சரி பண்ணணுன்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள்.